ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நிறைய நேரம், நிறைய பொழுது நீ எந்த அளவுக்கு மனதில் கஷ்டப்பட்டிருக்கிறாய், வழி வேதனைகள் அனைத்தையும் சுமந்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். இந்த உலகத்தில் உன்னை பற்றி மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். முக்கியமாக உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கே உன்னை பற்றிய குணங்கள், உன்னை பற்றிய விஷயங்கள் எதுவுமே புரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூடவே இருந்து நீ என்னென்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் என்று பார்த்து கொண்டே இருக்கிறேன். அப்படி இருக்கும் எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்கிறாய், என்ன ஆசைப்படுகிறாய், என்னென்னலாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பிரம்மாண்டமாக கேட்கிறாய் என்பது எதுவும் தெரியாமலாயிருக்கும். எனக்கு அனைத்து விஷயங்களும் தெரியும். நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் கேட்கும் ஒவ்வொரு காரியத்தையும் நானும் பிரம்மாண்டமாக தர வேண்டும் என்று நினைக்கிறேன். உன்னுடைய ஆசைகளுக்கு நிச்சயமாகவே நான் என்றுமே எப்பொழுதும் தடையாக நிற்க மாட்டேன். உனக்கே தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு உதவி செய்து இருக்கிறேன் என்பது. மற்றவர்கள் வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே தெரியாதது போல இருக்கலாம். அதாவது என்னென்ன விஷயம் நடக்கிறது, ஏது விஷயம் நடக்கிறது என்று எதுவுமே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நானோ எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டு தெரியாதது போல இருக்கக்கூடாது. உன்னுடைய கனவுகள், ஆசைகள் அனைத்தும் பலிக்கும். உன்னுடைய தேவைகள், உன்னுடைய தேடல்கள் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். எதிலும் உனக்கு எந்த குறைகளும் வந்துவிடாது. ஆரம்ப காலத்தில் எல்லாமும் தடையாக நிற்பது போலவே இருக்கும். ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கவலைகள் என்பது வாழ்வில் எப்பொழுதும் நிரந்தரமல்ல. அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் வருகிறது. அது அடுத்தடுத்து மாறி அற்புதம் என்ற ஒன்றை உச்சத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. அதே போலத்தான் இப்பொழுது இது கடினமான காலம். இந்த கடினமான காலத்தை நான் என் கையை பிடித்து கொண்டு சுலபமாகவே தாண்ட வைப்பேன். எனக்கு என்னுடைய பிள்ளைகளை தாண்ட வைக்க தெரியாதா என்ன? என்னுடைய பிள்ளைகளை சுலபமாகவே தாண்ட வைப்பேன். உன்னுடைய தேவைகளுக்கு என்னென்னலாம் கொடுக்க வேண்டுமோ, அதாவது ஒரு அப்பாவாக, ஒரு அம்மாவாக, அனைத்து உறவாகவும் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ அனைத்து விஷயங்களையும் செய்வேன். ஒரு நேரத்திலேயும் ஒரு பொழுதிலும் உன்னுடைய வாழ்க்கையை நான் உன்னிடமிருந்து பறிக்க மாட்டேன். நீ எப்பொழுதுமே கவலை என்று நினைத்து நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? வாழ்க்கையில் தூக்கத்தையும் உணவையும் தவிர்க்கிறாய். கவலை என்ற ஒன்று முக்கியமாக தடுப்பது தூக்கம், அதுக்கு பிறகு உணவு. இது தான் முதலில். கவலைகள் என்று ஒன்று வந்தால் தடுப்பது, கவலை வந்தால் முதலில் தடுப்பது இது இரண்டும் தான். ஏனென்றால் அப்பொழுதுதானே அவனுடைய மனதை உருக்கலாம், அவனை உடலை உருக்கலாம், மற்றவர்களுக்கு மத்தியில் தலை குனிய வைக்கலாம். இது கால கிரகத்தின் ஒரு மிக பெரிய திட்டமாகும். இந்த கவலை என்ற ஒன்றை கொடுத்து தூக்கத்தையும் உணவையும் குறைப்பதை. இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். கவலையை எப்பொழுதும் வந்துவிட்டதே என்பதற்காக அதில் எப்போ பார்த்தாலும் உணவை குறைப்பது, உணவு சாப்பிடாமல் இருப்பது, தூங்காமல் இருப்பது என்றால் அது உங்களுடைய உடல்களை வீணாக்கிவிடும். அப்படி உடல்களை வீணாக்கும் பொழுது என்ன நடக்கும்? உங்களுடைய மனமும் கெட்டு போகும், உடல் கெட்டு போகும். அடுத்தடுத்த காரியத்தில் உன்னால் வெற்றிகளை சந்திக்க முடியாது. உன்னுடைய தேவைகள், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாகவே கிடைக்கும். உன்னுடைய வாழ்வில் நீ அதிகமாகவே கஷ்டப்படுகிறாய். எதிலேயுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்படவில்லை. இது உனக்கு சுலபமாக கிடைத்தது, இது உனக்கு சுலபமாக கிடைத்தது என்று யாராலும் சொல்ல முடியாது. அனைத்துமே உன்னுடைய வாழ்வில் கஷ்டங்களோடு தான் கிடைத்திருக்கிறது. இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கை வேறு, அதாவது கர்ம பலனின் வெளிப்பாடு. ஆனால் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்க போகும் விஷயங்களும் சந்தோஷத்தின்
வெளிப்பாடு. அதாவது நீ நல்ல விஷயம் செய்திருப்பாய் அல்லவா போன ஜென்மத்தில், அதற்கான வெளிப்பாடு. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். தொடர்ந்து உன்னுடைய வாழ்வில் நீ கண்ட அத்தனை பிரச்சனைகளையும் முடித்து வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் அற்புதம், அதிசயம், தேவையான விஷயம் இப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் எல்லாம் சுபமே ஆகும். எதை கண்டும் இனிமேல் வரும் காலத்தில் அஞ்ச வேண்டாம். அதாவது இதற்கு முன்புதான் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தது. ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களோ இல்லை. எல்லா விஷயத்திலேயும் குறைபாடுகள் இருந்தது. ஆனால் இதற்கு மேல் அந்த குறைபாடுகளுக்கும் அவசியம் அல்ல. ஏனென்றால் நான் தான் உன்னுடைய வாழ்க்கையை ஆட்சி செய்வதற்கு வந்துவிட்டேனே. இந்த சாய் இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்பட வேண்டும்? உன்னுடைய உடலை பார், உன்னுடைய தூக்கத்தை பார். எப்போ பார்த்தாலும் தூக்கத்தை இழந்து இரவு நேரத்தில் அழுது அதே சமயம் உணவுகளையும் குறைப்பதினால் வாழ்க்கையில் கவலைகளும் உன்னை விட்டு நீங்குமா? அது பாட்டுக்கே தான் இருக்கும். அதனால் தூங்கு, சாப்பிடு, வேலையை செய், எல்லா விஷயத்தையும் செய், நல்லதே நடக்கும். எவன் ஒருவன் என்னுடைய கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு என்னுடைய சாய்தான் எல்லாம், என்னுடைய சாய்தான் அனைத்தும் என்கின்றானோ, என்னுடைய கையை பிடித்து கொண்டு அவன் நிச்சயமாக ஜெயிக்கிறான். தெய்வத்தை நம்புபவன் எப்பொழுதும் தோற்றுப்போவது அல்ல. தெய்வத்தை நம்புபவன் ஜெயிக்கிறான். அவன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கான பயணத்தை துவங்குகிறான். நீ எப்படி வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கான பயணத்தை துவங்கப் போகிறாயா? அடுத்த கட்டத்திற்கான விஷயங்கள் அனைத்தையும் செய்ய போகிறாயா? என்ன செய்ய போகிறாய் என்பதை தீர்மானமாக செய்து கொண்டு என்னிடம் சொல். நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன சொன்னாலும் சரி, நீ ஒரு நல்ல விஷயத்தை செய்துவிட்டு என்னிடம் வந்து இது எனக்கு செய்துதா, இந்த ஒரு விஷயத்தை எனக்கு செய்துதா என்று நீ சொன்னாலும் சரி, கண்டிப்பாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்து கொடுப்பேன். ஒருபொழுதும் ஒரு நாளும் நான் செய்து தரமாட்டேன் என்று சொல்லக்கூட மாட்டேன். செய்வேன். பல இடத்தில் உதவியாகவும் பல இடத்தில் அற்புதமாகவும் செய்து கொடுத்து கொண்டு இருந்த நான் கூடிய சீக்கிரத்தில் நன்மைகளும் பல விஷயத்தில் ஏற்றங்களும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். தங்கப்பிள்ளையே, நீ என்று நீயாகவே இரு. நான் உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை சுலபமாகவும் அற்புதமாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அதிசயமாகவும் செய்து கொடுக்கிறேன். இந்த சாயை நம்பியவர்கள் என்றும் வெற்றி மட்டுமே. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.